ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஓபி ஃபங்க்ஷன் தாங்க. அதாவது நம்ம வந்து ரெக்ரூட்டீஸ் எல்லாமே ட்ரைனிங் முடிஞ்சு அவங்க வந்து பாசிங் அவுட் பரைடு வந்து பண்ணுற அந்த மூமெண்ட்டு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட்டாக எடுத்தது தான், முடிஞ்சு வந்து வெளியில் வரும்போது. எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாமே வருவாங்க. அதுக்கப்புறமா சார் எல்லாமே என்ட்ரு ஆகுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து நம்மளை வந்து விடுறது கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னாலும் சரி எல்லாமே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சூப்பராக பக்காவாக எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே எல்லாரையுமே அலோவ் பண்ணும்போது அந்த இடம் வந்து கண்டிப்பாக ரொம்பவே என்ன சொல்கிறது, கொலாப்ஸ் மாதிரி ஆகிரும். அன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து வந்திருந்தாங்க. ஸ்கூலும் பார்த்திங்கன்னா கேவி ஸ்கூல் வந்து கேம்புக்குள்ளே இருக்கிறதுனால அங்கே உள்ள பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க. மற்ற மாதிரியும் பிள்ளைங்க வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பரேடு பண்ணக்கூடிய அந்த பசங்களோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறமா அவங்க ரிலேஷன் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. கண்டிப்பாக கேம்பில் வந்து நாங்கள் இருக்கிறதுனால அவங்களுமே வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டுனே சொல்லலாங்க. அங்கே அதை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பரேடுக்கு தாங்க அவங்க எல்லாமே ரொம்பவே தயாராக இருக்காங்க. அது முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பிளட்ஜு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரொசீஜர் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜீப்பில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம டிவியில் பார்த்தது. பட் இப்போ வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கொஞ்சம் ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஐஜி சார், டிஐஜி சார், அதுக்கப்புறமா சார் வந்து 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட்ஜாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு ஹானரபிள் மூமெண்ட், நம்ம வந்து ஃப்ளாகை வந்து இந்த மாதிரி கொண்டு போய் எடுத்து எல்லாமே இந்த மாதிரி பக்காவாக எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தாங்க நம்ம பரேடு வந்து ஸ்டார்ட் ஆகும். பரேடுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா பசங்களோட, அதாவது ட்ரைனிங் பசங்களோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட் கிளிப்பில் வந்து நான் வந்து இது பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பரேடு பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. எப்படியும் அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பக்கத்தில் வரும்போது அது வந்து ஜூம் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து அந்த மியூசிக்கல் பேண்டுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட அவங்களோட மியூசிக்கல் பேண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து உட்கார்ந்துருந்ததுனால அதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு முடியலை. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேட்ச்கள் வந்து வரும். கண்டிப்பாக அந்த டைம் வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ பதிவில் வந்து காமிப்பேன். ஸோ இவங்களோட பரேட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குழந்தைங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக வந்து அதில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெஸ்ட்டான ட்ரைனீஸுக்கு வந்து அதுக்கான அவங்களுக்கான ட்ராஃபிஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே அது ஒரு ஹானராக ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் அப்படின்ட்டுனே நம்ம வந்து சொல்லலாம். ரொம்பவே ஒரு எந்தூசியாசமாட்டு வந்து அதை வந்து பார்க்குறதுக்கே நமக்கு வந்து இருக்கும்.
இதில் உள்ள ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்பவே அழகாக இருக்கும். பட்டு இந்த பேட்சில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருந்ததுனால எப்படியும் ஒரு 1000 பக்கம் இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கிரவுண்டே பார்த்திங்கன்னா அப்படியே கவர் ஆகி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் யாராச்சும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வந்து கீழே உட்காந்துருந்து பார்க்கும்போது ஸ்டேஜில் வந்து ஒருத்தங்க நின்று டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு குரூப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி தாங்க இதுக்கு முந்தின பேட்ச் வந்து நான் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான். ஸோ அது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கூஸ் பம்பாட்டு நமக்கு வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. அட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்களோட பரைடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து கிரவுண்டை விட்டு வந்து வெளியில் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நடந்துச்சு. ஸோ இந்த டைமும் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் பேண்ட் அவங்களோட ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே அதில் வந்து இருந்துச்சு. பரேடுக்கு அப்புறமா மல்கன் டேக்குண்டா அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அது வந்து அவங்களோட ஒரு மூமெண்ட் அப்படின்ட்டுனே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து ஸ்நாக்ஸ் தாங்க. போன உடனே பசங்க எல்லாம் அதை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் பேண்ட் வந்து இப்படி கேம்ப் வழியாக போயிட்டு இருந்தாங்க. அதோட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு